ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் பாருங்க, சத்துருக்களாலே வருகிற பயம் நம்மை ஆளுகை செய்யாதபடி தேவனை சார்ந்து வாழுகிற போது யோசுவா ஒரு பெரிய தைரியம் தருகிறான். கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், உனக்குள்ளே இருக்கிறவர் பயங்கரமானவர், அவர் உனக்கு விரோதமாய் வருகிற எல்லாரோடும் கூட யுத்தம் கலப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை மாத்திரம் நம்பி வாழுகிற போது தேவனே என் ரட்சிப்பு, அங்கே சொல்லுகிற போது சொல்ல, தேவனே என் ரட்சிப்பு, அவர்தான் எனக்கு பலன், அவர்தான் என்னுடைய பாடல், அவர்தான் என்னுடைய மகிழ்ச்சி என்று சொல்லுகிற போது எல்லா பயத்துக்கும், சத்துருவினாலே வருகிற பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவார். அது மாத்திரமல்ல, அநேக நேரங்களில் பாருங்க, நம்முடைய வாழ்விலே குறைவுகளினாலே வருகிற பயம், பொருளாதார குறைவுகள், தேவைகள், எதிர்காலத்தை குறித்து என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகும், எப்படி என் சூழல்கள் கடந்து போகும், பயப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ரூத் 3:11 சொல்லுகிறது, போவாஸ் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறான், பயப்படாதே, உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் நான் செய்வேன். ஏன்னா ரூத்தினுடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னா, ஒன்றுமில்லை, அடுத்து என்ன செய்யணும், அடுத்த காரியங்கள் என்ன செய்யணும், நாளைக்கு என்ன செய்யணும், நாளைய காரியங்களுக்கு நான் என்ன செய்யட்டும், எப்படி கடந்து போகட்டும் என்று சொல்லுகிற போது சொல்லுகிறான், இப்பொழுதும் மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆண்டவர் பேர்ல வைக்கிற நம்பிக்கை அதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டம். நீங்கள் தேவனை சார்ந்து வாழுகிற போது உங்கள் குறைவுகள் பற்றாக்குறையோடு கூட இருக்கலாம், எதிர்காலத்தை சந்திக்கிறதுலே ஒரு பெரிய நெருக்கடியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக் கொண்டு இருக்கிறார். பயப்படாதே, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாவற்றையும் நான் தருவேன், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மாதத்துல கர்த்தர் நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் கூட இருக்கிறேன், ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்வேன். நான் சூழல்கள் வருகிற போது பயம் வரும்.